ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்துட்டு சாட்டர்டே மார்னிங். இப்போ தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூலிங்காக இருக்குது. ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. இத்தனைக்கும் மோட்ரு போட்டு தான் குளித்தேன். வட 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 வாயெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு குக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய டே இன் மை லைஃப் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்விதா சூஸ்ரி வந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. டேபிள்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாலுமே இங்கே பாருங்கள் வீடை பெட்ஷீட்லாம் அப்படியே கிடக்கு. இப்போ அதட்ட போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லணும். ஓய் சுபஸ்ரீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்டார் போட்டியா? ஏன் ஸ்டார் போ? காலையில் மண்ணை நோண்டிகிட்டு இருக்காது. எந்திரி முதல்ல எந்திரி சுபஸ்ரீ. ஓய் இங்கே பாரு. என்ன என்னது? பானா பேன் கேக்கா? முட்டை வாத்த முட்டையில கேக்கு வருமா? நான் வாத்து முட்டை வந்து கோழி முட்டையோட பொரிச்சாதான் எனக்கே பிடிக்குது. அது வெறும் இதெல்லாம் என்ன அது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் எங்கே ஓடுற? எங்கே ஓடுற? பிள்ளை எடுத்து வை. எலும்புதான் இருக்கு, எலும்புதான் இருக்கு, எலும்புதான் இருக்கு. சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுது? லண்டன் போதும், லண்டன் போதும். இன்னைக்கு எங்கே போய்? எங்கேயும் போகல, வீட்டில் தான். என்ன அம்மா கடைக்கு போய் தீனி எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நோ தீனி வீட்டிலே செஞ்சு தரேன். நீங்கள் வீட்டில் செய்து நல்லாவே இருக்காதுமா, கடையில் இருக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்குலாம் எதுக்கு சமைக்கிறேனே எனக்கும் தெரியல. உனக்கும் தெரியும், உங்கள் அப்பனும் தெரியும். யாருக்குமே சமைச்சே ஊடான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போதுமே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே உலாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இது சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு பழக்கம்னு சொல்லலாம். சின்ன வயசில் நம்ம என்ன பழகுறோமோ அதுதான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும். அதாவது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையில என்ன பழகுறோமோ அதுதான் வந்துட்டு நம்ம சாகிற வரைக்கும்னு சொல்லலாம். சின்ன பிள்ளையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா நேராக பாலத்தில் போய் உக்காந்துட்டு அப்படியே வந்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்னமோ தெரியல, சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழகியாச்சு. வீட்டுக்கு வெளியில் பாலம் இருக்கும், அதில் போய் உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆடு மாடு கோழி நிறைய பேர் காலையில் கிராமத்தில் மாடை பிடிச்சிட்டு போவாங்க அங்கிட்டு குளியாட்டுறதுக்கு. ஆடெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு டீ எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு கடைக்கு வந்து போவாங்க. ரோட்டுக்கு மேலே எங்கள் வீடு அப்படிங்கிறனால அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் போகும்போது என் பேரை சொல்லியும் வந்து பேசுவாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. பேத்திக்குட்டி என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அதட்டிட்டுலாம் வந்து போவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உட்கார்றது. அதுக்கப்புறம் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த பழக்கம் தான் இப்போ வரைக்கும். பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி வானம் பூமி அதுக்கப்புறம் செடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கோழி வாத்து அதுகளோடையெல்லாம் வந்து பேசிட்டு அதுகளை வம்பிழுத்துட்டு விரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து வேலை வந்து தொடங்குவேங்க. இன்றைக்கி வந்துட்டு காலையில் அவங்களுக்கு பால் எனக்கு டீ வந்து போட்டுட்டு சன்னா வந்துட்டு வேக வச்சுட்டேன். நேற்று வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு சன்னா கிரேவியும் சப்பாத்தியும் தான் வந்து செய்ய போகிறேன். காலையில் வந்துட்டு பெட்ரோல் போட்டால் தான் வந்துட்டு வேலை ஓடும், வேறு வழி இல்லை. கிளைமேட் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சின்ன வயசில் நம்ம பழகுறது வந்துட்டு பெரிய ஆளாகிற வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அணில் சேமியா. சின்ன பிள்ளையில நாங்கள் வந்துட்டு கஷ்ட காலத்தில் அணில் சேமியா தான் அதிகமாக சாப்பிட்டு வந்துட்டு வளர்ந்துருக்கோம். அந்த அணில் சேமியாவில் எங்கள் அம்மா வந்துட்டு கடுகும் உளுந்தும் நிறைய போட்டு தான் வந்து செஞ்சு தருவாங்க. அதில் பழகின பழக்கம் தான் இன்ன வரைக்கும். பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பில் கடுகு உளுந்து எப்போவுமே வந்துட்டு அதிகமாக போட்டு தான் நான் வந்துட்டு செய்வேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடய ஃப்ளேவரு சாப்பிடும்போது நல்லா வந்துட்டு அடிக்கடி க்ரன்ச்சியாக வந்து கடிச்சிக்கிட்டே இருப்போம் அந்த
உளுந்த அது வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனில் சேமியா மை ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். சோறு எதுவுமே தேவையில்ல. அனில் சேமியா கிண்டி கொடுத்தா இன்றைக்கும் நல்லா வந்து சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். நான் கிண்டி சாப்பிட்றத விட எங்கள் அம்மா கிண்டுறது அதை விட சூப்பரா வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னா கிரேவிக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைஸு சோம்பு தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சோம்பு வந்துட்டு இல்லை இனிமே தான் வாங்கணும். வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதங்க விடலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டாக கூட அரைச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி கிட்ட சேர்த்து அதை வந்துட்டு நல்லா வந்து வதங்க விடலாம். அந்த சைட் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு வந்து பிசைய போகிறேன். சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக வர்றதுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துட்டு வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு அதை வந்துட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்க 2 பேருக்கும் வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே எப்போவுமே சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு தலை வந்து அலசி விட்டுருவேன். அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை நல்லா காய வச்சு சாம்பிராணி புகையெல்லாம் சில டைம்ஸ் வந்து போடுறது. சில டைம்ஸ் வந்துட்டு சாம்பிராணி புகை போடுறதில்ல. நல்லா வந்து தலை வந்து அலசி விட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுப்பேன். இப்படி தான் வந்துட்டு போகும் இந்த டே வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு எப்போவுமே லேட்டாக தான் வந்துட்டு எந்திரிச்சு லேட்டாக தான் வந்துட்டு சமைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சன்னா கிரேவிக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் வந்து சேர்த்து இதை வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த சன்னா வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 3 விசில் கிட்ட வந்து வச்சுருந்தேன். நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சன்னா வந்துட்டு வெந்துருச்சு. தண்ணி வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட வெந்து அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சன்னாக்குள்ளே வந்துட்டு போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு வேக வைக்காத கொஞ்சம் சன்னா வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு கொர கொரப்பா அரைச்சிட்டு இதில் வந்து சேர்க்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப கொர கொரப்பா இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். அது பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. அதை தூக்கி இதில் வந்து சேர்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா டபுள் டூ ட்ரிபிள் மடங்கு ஆயிருச்சு சன்னா கிரேவி. சட்டியும் வந்து பத்தலை. ஐயையோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் வந்து பத்தலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாத்திரத்தில் வந்துட்டு மறுபடியும் வந்து மாற்றிட்டேன். மாற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இது இருந்துச்சு. என்னடா அது இன்னைக்கு பூரா சன்னா கிரேவி தானா தொலைஞ்சோண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு இதையும் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு சன்னா கிரேவி சப்பாத்திக்கு. ஆனால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அதிகமாகிருச்சு. என் மகளோட மைண்ட் வைஸ் என்ன அப்படின்னா அன்னைக்கு பூரா சன்னா கிரேவி வச்சு நம்மளை வந்து சாச்சுப்புட்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அதுக்கு தோணுச்சு. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு சன்னா கிரேவி தான். எந்திரிச்சு சமைச்சது லேட்டு. அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்னா கிரேவி சப்பாத்தியும். ஏன்னா சப்பாத்தி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம் சப்பாத்தி செய்கிறதுக்கு. சப்பாத்தி யாராவது செஞ்சு கொடுத்தா ஓகே. பட் நானாக செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணும். சன்னா கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. சப்பாத்தியும் சைட் பை வந்துட்டு எல்லாமே திரட்டிட்டேன். பாதி மட்டும் திரட்டிட்டு பாதி மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டேன். எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு திரட்டிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். அதை பெனஞ்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு இங்கிட்டு இங்கிட்டு திருப்பி எடுத்து செய்கிறக்குள்ளேயும் விடிஞ்சிரும்டா அப்படின்ட்டு. யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆனாலும் வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து செஞ்சே ஆகணும். மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு வெறி வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன். நான் செய்கிற சப்பாத்தி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் செய்கிறதுக்கு தான் சோம்பேறிப்படுறேன். பாருங்கள் எவ்வளோக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஃபஸ்ட்டு போடுற சப்பாத்தியில் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்பாத்தியை போட்டு 2 பக்கெட் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுவேன். அது இந்த அளவுக்கு எலும்பி வராது. எண்ணெய் வந்து ஊற்றாம சப்பாத்தியை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வரும். ஃபுல்கா எப்படி வரும் அந்த மாதிரியே வந்துட்டு வரும். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு எல்லா சப்பாத்தியுமே. ஃபஸ்ட்டு போட்ட சப்பாத்தி மட்டும் அந்தளவுக்கு எலும்ப கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு சைட் பை வந்துட்டு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி சன்னா கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சன்னா கிரேவி உண்மையிலே. ஆனால் வந்து என்னென்னா அந்த பச்சையாக வந்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா சன்னா அதை வந்துட்டு பச்சையாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு திக்னஸ் வந்துட்டு வராது. நான் வந்துட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சதுனால நல்லா கொழப்பாக இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வந்து சப்பாத்தி சன்னா கிரேவி வச்சுட்டு வெளியில் வந்து சாப்பிட வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.